கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் அவர்கள் நிறுவனங்களுக்கும் வரி சலுகைகள் அள்ளி வழங்கிவிட்டு நடுத்தர ஏழை மக்களை வஞ்சித்த மக்கள் விரோத மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் பங்கேற்பு. நாடு முழுவதும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணி காலியிடங்கள் இருந்தும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தராத பட்ஜெட் என அவர் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நகராட்சி பூங்கா முன்பு மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இடதுசாரிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இதுவரை மத்திய அரசுகள் வெளியிட்ட பட்ஜெட்டில் மிக மோசமான பட்ஜெட்டை பாஜக அரசு வெளியிட்டு உள்ளது. அந்த வகையில் வறுமையின் கோரப்பிடியில் மக்கள் ஆளாக்கப்பட்டு உள்ளனர் என்றும், உணவு மானியத்தை சுருக்கி உர மானியத்தை வெட்டி விவசாயிகள் மற்றும் மக்களின் வயிற்றில் அடித்துள்ள இந்த பட்ஜெட்டில் கார்ப்பரேட் முதலாளிகள் மற்றும் அவர்களது நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் அள்ளி கொடுத்துவிட்டு நடுத்தர ஏழை மக்களை வஞ்சிக்கும் பட்ஜெட் என்றும், நாடு முழுவதும் 30 லட்சத்திற்கும் அதிகமான வேலை பணி காலியிடங்கள் இருந்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாத மக்கள் விரோத பட்ஜெட் என சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே இருந்ததை விட ஊட்டமின்மை, நலிவடைதல், நோய்வாய்ப்படுதல், பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் குறிப்பாக இது அதிகரிக்கும். இதையெல்லாம் அவர் செய்தார். இதுக்கு மத்தியில் பொது சுகாதாரத்திற்கு, கட்டமைப்புக்கு, உள்கட்டமைப்புக்கு எதற்கும் பணத்தை அவர்கள் முறையாக ஒதுக்கவில்லை. இந்த பட்ஜெட்டில் அவர்கள் செய்திருக்கிற இதன் மூலமாக முதலாளிகளுக்கு மிகப்பெரிய சலுகை இந்த பட்ஜெட்டில் தரப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு என்பது இப்போது இந்தியாவில் பெரிய பிரச்சனை. வேலைவாய்ப்பு என்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை என்று பார்த்தால், அதை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைக்கு பதிலாக முதலாளிகளுக்கு இளைஞர்களை நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு 5000 ரூபா அவர்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், ஒரு வருடமோ 1.5 வருடமோ வைத்திருந்து அவர்களை இங்கே துரத்தி விடுங்கள், மறுபடியும் ஒருவனை அனுப்புகிறேன் என்கிற ஒரு திட்டத்தை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இது வேலைவாய்ப்பு என்று எதிர்பார்த்திருக்கிற இளைஞர்களை ஒட்ட சுரண்டுவதற்குள்ள ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நிரந்தர தன்மையுள்ள வேலை என்பதை ஒரு வேலை கூட அவர்கள் இந்த பட்ஜெட் மூலமாக அறிவிக்கவில்லை, உருவாக்கவில்லை. மத்திய அரசாங்கத்திலே, மாநில அரசாங்கத்திலே, பொதுத்துறையிலே 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி இருக்கின்றன. அந்த காலியிடங்களை நிரப்ப ஏற்பாடு இல்லை. ரயில்வேயில் ஏற்பாடு இல்லை, எங்கும் ஏற்பாடு இல்லை. ஆகவே இந்த அடிப்படையான இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அதானிக்கு, அம்பானிக்கு, மற்றவர்களுக்கு பணத்தை தருகிறார்கள், வங்கிக் கடனை தள்ளுபடி செய்கிறார்கள், வரிச்சலுகை தருகிறார்கள், அந்நிய நாட்டு மூலதனத்துக்கு வரிச்சலுகை தருகிறார்கள், அந்நிய நாட்டு மூலதனத்திற்கு வெல்த் டாக்ஸை குறைக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இடதுசாரிகள் இந்த பட்ஜெட் என்பது மக்கள் விரோத பட்ஜெட், இதை நாங்கள் ஏற்க இயலாது. இதில் ஏராளமான மாற்றங்கள் தேவைப்படுகின்றன என்ற போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.